இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைல் லெக் பீஸ் கிரேவி எப்படி உடையாம பண்றதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்க திண்டுக்கல் ஜாஃபர் பிரியாணி. நான் உங்க ஃப்ரெண்ட் யாசின். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா லெக் பீஸ் கிரேவி பண்ண போறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 500 லெக் பீஸ் கிரேவி பண்றதுக்கான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வீட்டில் ஒரு 5 லெக் பீஸ் பண்ணுறதுக்கான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன், மறக்காமல் பாருங்கள். ப்ரொசீஜர் எல்லாமே சேம் தான், இன்க்ரீடியன்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆகுது. அதை மட்டும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்க மறக்காமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் லெக் பீஸ் கிரேவிக்கு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லெக் பீஸை கடையில் வாங்கும் போது கோடு போட்டு வாங்கக்கூடாதுங்க. ஏன்னா கோடு போட்டு வாங்கணும் அப்படின்னா என்ன ஆகும்னா அது உடஞ்சி போயிடும் வேகும் போது. ஸோ அதனால் கோடு போடாமல் வாங்கணும். லெக் பீஸு 2-3 தடவை நல்லா கழுவுனதுக்கப்புறம் மஞ்சத்தூள் கொட்டி கழுவுணுங்க. நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு கழுவிருக்கேன். கழுவி தண்ணி வடியை விட்டுட்டு தான் வட்டால போடுறேன். என்னதான் வடியை விட்டாலுமே லெக் பீஸு வேக வேக அதில் வந்து தண்ணி கக்க ஆரம்பிக்கும். அது கூட ஒரு 5 லிட்டர் அளவுக்கான தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த லெக் பீஸ் வேகிறதுக்கு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உப்பு ஆட் பண்ணிடுறேன். இது மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் லைட்டாக ஹீட் ஏறினா போதும். ஏறின உடனே என்ன செய்யணும் அப்படின்னா கீழே ஒரு பிரட்டு மேலே ஒரு பிரட்டு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் லெக் பீஸு ஈவனாக வந்துட்டு வேகும். அதுக்காக முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 நிமிஷம் டைம் கொடுங்க, நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலாம். இந்த பக்குவம் தாங்க, அதாவது ஒரு 50-லேருந்து 70% வெந்தால் போதும். ரொம்ப வெந்துருச்சுன்னா அடுத்து மசாலாவில் போட்டு பிறண்ட போது உடஞ்சி போயிடும். ஸோ 50-லேருந்து 70% வெந்தால் போதும். இதுக்கப்புறம் அந்த தண்ணியை வடிகட்டி தான் போடணும். அந்த தண்ணியில் தான் என்ன போகிறோம் அப்படின்னா மசாலா சேர்க்க போகிறோம். பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோ அளவுக்கு பூண்டு, 3/4 கிலோ அளவுக்கான இஞ்சி, சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 கிலோ அளவுக்கான சின்ன வெங்காயம். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறேன், ஒரு 2 லிட்டர். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ. தக்காளி கம்மியாக இருக்கினப்புறம் ஒரு 2 கிலோ அளவு தக்காளிங்க. இதுக்கப்புறம் நான் வந்து ரெடிமேடில் வாங்கக்கூடிய சில்லி தான் யூஸ் பண்ண போகிறேன். சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா சிக்கன் சில்லி பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ, மிளகுத்தூள் 1/4 கிலோ, சீரகத்தூள் 100 கிராம், சோம்புத்தூள் 100 கிராம். அவ்வளோதாங்க மசாலா. இது நல்லா வதங்கட்டும். அந்த தண்ணி பார்த்தீங்கன்னா சிக்கன்லேருந்து வந்த தண்ணி நம்ம ஊற்றுவோம். ரெண்டுமே நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாசனைக்காக மல்லித்தலையை போட்டுக்கலாம். மல்லித்தலை பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு. அவ்வளோதாங்க. இதுலேயே உப்பு வந்து செக் பண்ணிக்கோங்க. எனக்கு இது கரெக்டாக இருந்தது, 10 தான் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச லெக் பீஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் அனலே வேகட்டும். அடுப்பு நீங்கள் விறகு வச்சுருந்தீங்க, விறகை எடுத்து விட்டுருங்க. ஏன்னா விறகோட எரியும்போது என்ன ஆகும்னா கீழே ஒட்ட ஆரம்பிச்சிடும், லெக் பீஸும் உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் விறகை எடுத்துட்டு கங்கில் மட்டும் 5-10 நிமிஷம் டைம் கொடுங்க. மசாலா நல்லா இறங்கிடும். இங்கே நான் பார்த்தீங்க அப்படின்னா மசாலா ட்ரையாக கேட்டனால ட்ரையாக பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு மசாலா வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றினா கொஞ்சம் மசாலாவாக இருக்கும். நான் இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரையாக ப்ரிஃபர் பண்ணுறேன். என்ன ரீசன் அப்படின்னா ட்ரையாக இருக்கும் போது தான் லெக் பீஸ்க்குள்ளே மசாலா இறங்கி சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் வந்து சின்ன குவான்டிட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காமல் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.